ஹரேஷ், இந்த அரசியலில் லெஃப்ட் விங் ரைட் விங் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன? எனக்கு சிக்கன் விங்ஸ் தான் தெரியும். ஓ, சீரியஸாக கேட்குறீங்களா? சீரியஸான நான் சீரியஸான ஒரு பதில் சொல்கிறேன். எல்லா நாட்டு அரசியலையும் இந்த லெஃப்ட் விங் ரைட் விங்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் அது ஃபஸ்ட்டு எப்போ வந்து தெரியுமா? பிரெஞ்சு ரெவல்யூஷன் 1789 கிங் லூயிஸ் 16 அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். அவரை எதிர்த்து அவரோட சபையில் 2 செட் ஆஃப் பீப்புள் போய் நின்றாங்க. ரைட் சைடில் நிற்கிறவங்க வந்து மன்னருக்கு எப்பவுமே ஃபுல் பவர் இருக்கணும், நாட்டோட ட்ரெடிஷனல் வேல்யூஸ் காப்பாற்றப்படணும், ஹைரார்கி இருக்கணும், குரோத்தோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் ரைட் சைடில் போய் இருந்தாங்க. அதே நேரத்துக்கு மன்னர்லாம் தேவையில்லை, நாடு ஃபுல்லாக ஒரு ஈக்குவாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கணும், பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னேறி வரணும், எல்லா மைனாரிட்டிஸும் சந்தோஷமாக நாட்டில் வாழணும், ஏழைகள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு முற்போக்கு சிந்தனை இருக்கிறவங்களாம் லெஃப்டில் இருந்தாங்க. ட்ரெடிஷன்ஸ் காப்பாற்றப்படணும், அதே நேரத்துக்கு நாட்டோட குரோத் இருக்கணும்னு சொல்கிறவங்க ரைட் விங் ஆகும். அதே நேரத்துக்கு எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும், நாட்டில் ஈக்குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் சொல்கிறவங்க லெஃப்ட் விங் ஆகும் கருதப்படுறாங்க. ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட அந்த லெஃப்ட் ரைட் விங்கோட அர்த்தம்.